ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. குடைகொண்டு நெடிதுயர்ந்த உலகளந்தான் அருளாலும் மடைதிறந்த வெள்ளமொத்த ஆழ்வார்கள் அருளாலும் கடையர்க்கும் கதியளிக்கும் ஆசான்கள் அருளாலும் தடையறுத்து கதியருளும் வைணவ நெறி வாழியவே. இது வைணவ நெறிக்கு ஒரு மங்களாசாசனம், ஒரு பல்லாண்டு, ஒரு வாழ்த்துப்பா. இப்படி அற்புதமான இந்த செய்யுள பாண்டிச்சேரி கைங்கரிய ஸ்ரீமான் மதியழகன் சுவாமி, அந்த சுவாமிக்கு கவித்துவம் வந்தது. அவ கவின்னு சொல்லலை, கவித்துவம் வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அவர் உட்கார்ந்து எழுதக்கூடிய கவிதை இல்லை. இது எம்பெருமான், பிராட்டிமார், சேனை முதல்வர், நம்மாழ்வார் ஆச்சாரியர்கள் தொடக்கமாக அவருடைய ஆச்சாரியர், அவருக்கு பிராச்சாரியர், இப்படி எல்லோருடைய கடாட்சத்தாலும் அந்த அருளாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கோர்வையாக கோர்த்தவுடைய திருவாக்கில் வருது. அப்படி உயர்ந்த இந்த செய்யுளை நமக்கெல்லாம் அற்புதமாக அள்ளி செய்துள்ளார். குடை கொண்டு நெடிதுயர்ந்த உலகளந்தான், கீழே வைணவ நெறி வாழியவேன்னு போட்டுட்டார். அந்த வைணவ நெறிக்கு வாழ்த்துப்பா பாடணும். நெறிய கீழே வச்சுட்டார். அது வாச்சகம். அந்த வாச்சகத்துக்கு சொந்தமான வாச்சியன் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான மேலே குடை கொண்டு நெடிதுயர்ந்த. அப்போ எம்பெருமான் பரதெய்வதும் காட்டுறது அந்த குடை தான். அதனால எப்படி ஒரு ராஜாக்கு அந்த சத்திர சாமராதிகள் எப்படி லட்சணமோ அசாதாரணமான அடையாளமோ, அதே போல எம்பெருமானுக்கு அடையாளம் இந்த குடை. அப்போ வெண்குற்ற குடை கீழ் ஓர் உலகம் ஆண்டுன்னு சொல்றோம். அது ஒரு பிரம்மாண்டம் இல்லை, அண்டாந்து அண்டானாம் சகசரம்னு இந்த லோகத்தை பூரா ஆளக்கூடிய சக்தி அந்த எம்பெருமானுக்கு இருக்கு. அப்படி அந்த எம்பெருமான் தான் அவன் நாதனா இருக்கான், லக்ஷ்மிநாதனா இருக்கான். அப்படி அந்த எம்பெருமானுக்கு உண்டான அந்த சர்வேஸ்வரத்துவத்தை சொல்லணும். அதற்காக குடை கொண்டு அப்படின்னு குடைங்கிற சப்தத்தில் நமக்கு ஆரம்பிச்சிருக்கார். நெடிதுயர்ந்து, அப்போ எம்பெருமான் நெடிதுயர்ந்த, எம்பெருமான் மேலே மேலே உயர்ந்தான். அவனுக்கு சுவாமித்துவமும் இருக்கு. அதனால தனியா மகாபலி ஆசைப்பட்டான், இந்த உலகத்தை எல்லாம் ஆளணும், 14 லோகத்தை ஆளணும். மகாபலி ஆசைப்பட்டான். இல்லை இல்லை, நீயும் அதீனந்தான். அது நெடிதுயர்ந்த, நானே நெடுமாள், நெருப்பெண்ண நெடுமாளே அப்படின்னு சொல்லி அப்படி ஆசிரித ரட்சணம் பண்ணணும், இந்திரனை காப்பாற்றணும். அதற்காக நெடிதுயர்ந்தான். உலகளந்த பெருமாளாக அந்த மகாபலிக்கு அருள் புரிந்து அவரை பாதாள லோகத்துக்கு அரசனா ஆக்கி வைத்தார் எம்பெருமான். அப்படி நெடிதுயர்ந்த அந்த எம்பெருமான் திருவடியை நான்முகன் விளக்கினார். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பரமசிவனார் தலையிலே தரித்து கொண்டார். அப்படி வந்தது கங்கை. நெடிதுயர்ந்த அப்படிங்கிறதுக்கு எம்பெருமானுக்கு சுவாமித்துவம் இருக்குன்னு வச்சுக்கணும். அப்புறம் உலகளந்தான் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துல அப்படி அந்த எம்பெருமான் ஆசிரித வக்சலனா இருக்கான். நெடிதுயர்ந்த அப்படிங்கிற இடத்துல எம்பெருமானுக்கு சுவாமித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். உலகளந்தான்ங்கிற இடத்துல அவனுக்கு சௌலபியம், சௌசீல்யம் முதலான குணங்களும் எம்பெருமானுக்கு இருக்கு. கார்மிகனான சர்வேஸ்வரனா இருக்கான் அப்படின்னு சொல்றது. அருளாலும் மடைதிறந்த வெள்ளமொத்த ஆழ்வார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தன்னுடைய உபய விபூதி, தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள், அப்புறம் தன்னுடைய ரூப ஸ்வரூப சேஷ்டிதங்களை எல்லாம் இந்த ஆழ்வார்களுக்கு தானே பிரம குருவாகியிருந்து உபதேசித்தான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் மடைதிறந்த அருளால், எம்பெருமானுடைய அருளும் மடை திறந்தாற் போலே கிடைச்சது ஆழ்வார்களுக்கு மட்டும். அப்படி அந்த அருளாலே அவர்கள் இன்சொற்களை கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தார்கள். அது அழிச்செயலாக திவ்ய பிரபந்தமாக பெருக்கெடுத்து ஓடியது. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களுடைய அருள் அந்த ஆச்சாரியர்களுக்கும் கிடைச்சது. அப்போ எம்பெருமான் அருள் ஆழ்வார்களுக்கு, ஆழ்வார்களுடைய அருள் ஆச்சாரியர்களுக்கு, இப்படி ஆழ்வார்களுடைய அருளாலும் கடையர்க்கும் கதியளிக்கும் ஆசான்கள். அப்போ எல்லோருமாக உஜ்ஜீவனை அடையணும். அதுக்காக சர்வதா உபஜீவியமாமேங்கிற என்றார் போல எல்லோருக்கும் அந்த தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இல்லைன்னா அந்த லோகம் அமையாது. அதே போல தீர்த்தங்களாக தீர்த்த முகத்தாலே இந்த 4000 பாசனங்களையும் நம்மாழ்வார் அருளி செய்தார். அதனால அந்த அருள் அவருக்கு கிடைச்சது. அப்படி அதை நாதமுடிகள் பெற்று அதை தொகுத்து பகுத்து வகுத்து கொடுத்து உய்ய கொண்டார் மூலமாக
உலகம் முழுக்க பிரகாசம் பண்ணார். அப்படி அந்த 4000த்துக்கு விரிவுரைகள் விளக்க எல்லாம் அந்த ஆச்சாரியர்கள் அருளி செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆசான்களுடைய அருளாடும் அப்ப கடையர்க்கும் கதி அளிக்கும். அப்போ குலங்களாய ஈரண்டில் தாழ்ந்தவனாய் இருந்தாலும் இந்த திவ்ய பிரபந்தம் அருளிச்செயர் அவனையும் கடைதேற்றும், அவனுக்கும் நற்கதி அளிக்கும். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த பிரபந்தத்தை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் காண்பித்து கொடுத்து அதுக்கு விளக்குறைகள்லாம் அள்ளி செய்தார்கள். இப்படி எல்லோரும் நற்கதி அடையணும், உலகம் முழுக்க நல்லா வாழ்ந்து போகணும், அதற்காக ஆசைப்பட்டார்கள் அந்த ஆச்சாரியர்கள். அப்படி அவனுடைய அருளாலும் தடையறுத்து கதியருளும் வைணவ நெறி வாழியவே. அதனால விரோதி சொரூபமான இந்த சம்சாரங்கிற பெரிய தடை, இதையெல்லாம் நமக்கு தடைகளை எல்லாம் அறுத்து கொடுத்து நமக்கும் நற்கதி அளிக்கும் அப்படிங்கிறது இந்த வைணவ நெறிக்கு உண்டான தனி சிறப்பு. அப்பேற்பட்ட இந்த வைணவ நெறி வாழியவே. ஆக வைணவ நெறி வாழ்ந்துருத்துனா எல்லாருக்கும் வாழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த கருத்தோட இந்த அற்புதமான இந்த செய்யுள், இந்த சீலை நமக்காக படைத்து கொடுத்த மதியழகன் சுவாமிக்கு தலையல்லால் கைமாறினேன்.